ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பியூட்டி மேக்ஸ் ஃபேஷன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளீனிங் ரொட்டீன் வீடியோ தான். இன்றைக்கி வந்து நான் ஒரு 2 திங்ஸை க்ளீன் பண்ண போகிறேன். ஒன்று வந்து ஃப்ரிட்ஜ் க்ளீனிங், இன்னொன்று வந்து என் பொண்ணோட டாய்ஸ் க்ளீனிங். ஸோ அதை வந்து நான் ஒரு ரொட்டீன் மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியே வச்சிடலாம். அந்த மேட் எல்லாம் எடுத்துட்டு, அந்த ஃப்ரிட்ஜ் மேட் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ரிட்ஜ் மேட் எல்லாம் எடுத்துட்டு நான் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். நான் ப்ராசஸ் காட்டலை, நான் அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். என் பொண்ணு வந்து பேசிகிட்டு இருந்தா, அந்த கிளிப்பிங் தான் இது. ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட்டு அந்த மேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு இருந்தேன். நான் ஃபுல்லாக கழுவி வைப் பண்ணி திருப்பி நான் வந்து அதில் போட்டுட்டேன். உங்களுக்கு வந்து மல்டிபர்பஸ் அந்த கிச்சன் கிளீனர் இருக்கும் இல்லையா, நம்ம அதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு டிஐஒய் சொல்யூஷன் வச்சு கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நான் க்ளீன் பண்ண ப்ராசஸ் காட்டல, ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காட்டிகிட்டு இருக்கேன். அந்த மேட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் கழுவிட்டேன். அதுக்கப்புறமா அந்த கிளாஸஸ்லாம் எடுத்து கழுவிட்டேன் நான். ஸோ ஃப்ரீசர் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருந்தது. அந்த தேங்காயெல்லாம் வச்சோன்னா அந்த இதெல்லாம் விழுந்து இருந்தது. அந்த சாக்லேட் வைக்கிற இடத்துல நிறைய சாக்லேட் தூள் அதெல்லாம் இருந்தது. ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வச்சுட்டு நான் உங்களுக்கு அப்படியே காட்டிகிட்டு இருக்கேன். நிறைய வந்து இந்த சில்வர் பாத்திரம்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் மாவெல்லாம் வைக்கிறீங்கன்னா சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நிறைய கரண்ட் கன்சியூம் பண்ணும். நான் ஆக்சுவலாக இப்போதைக்கு அதை தான் வச்சுருக்கேன். பட் அது வந்து மாற்றணும். நான் பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணுறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஆனால் நிறைய வந்து நம்ம சில்வர் பாத்திரம்லாம் நிறைய நம்ம வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய கரண்ட் வந்து கன்சியூம் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது அப்படின்னு நான் காட்டியிருந்தேன். இப்போ வந்து எப்படி இருக்குது, நான் நியூஸ் பேப்பர் போட்டால் அந்த பூச்சி நிறைய வருது, கரப்பாம்பூச்சி நிறைய வருது. ஸோ அதில் வந்து ஒரு குட்டி பாட்டில் வந்து நான் காயின்ஸ்லாம் வச்சுருந்தேன். இது வந்து ஒரு டிஐஒய் அந்த பிளாஸ்டிக் ரீயூசபிள் கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து நான் ஒரு டிஐஒய் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். பென்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம், எமர்ஜென்சிக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங். இப்போ வந்து டாய்ஸ் க்ளீனிங்க்கு வந்துட்டோம். நம்ம அவகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டாய்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கிளட்டடாக இருந்தது. ஸோ க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொட்டியாச்சு. அவள் வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இல்லை ஒன்றுத்தில் வந்து அடுக்கி வச்சுருக்கோம். அது வந்து ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டாய்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது, புக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எதெல்லாம் உடஞ்சிருக்கு, தேவையில்லை, அவள் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் பிரிச்சுட்டு இருந்தோம். தூக்கி போட்டுடலாமா, இது உடஞ்சிருச்சுல, போட்டுடலாமா, அப்புறமா கேட்க கூடாது, டஸ்ட்பின்ல போட்டுருவாம்மா. ஓகேவா, டஸ்ட்பின்ல போட்டுடலாமா, நாம வேற வாங்கி தரேன். டஸ்ட்பின்ல போட்டா அப்புறம் டஸ்ட்பின்ல போட்டா எடுக்க. அப்ப இது போட்டுடலாமா? ஆர் யூ ஷூர்? ஓகே. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ டாய்ஸ் தான் நமக்கு தேவை. அந்த சைடில் இருக்கிறது வந்து அது தேவையில்லாதது, அந்த உடஞ்சி போனது அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து என்ன பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய டாய்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒரு செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் புக்ஸ் எல்லாம் தனியாக, அந்த மியூசிக்கல் இது வர்றதுலாம் தனியாக, பில்டிங் பிளாக்ஸ்லாம் தனியாக, ஸோ பேட்டு பால் அதெல்லாம் தனியாக, அப்புறம் அந்த சொப்பு சாமான்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் தனியாக. ஸோ அந்த மாதிரி நான் செக்ரிகேட் பண்ணி பிரித்து வச்சுருக்கேன். அப்போ தான் அவளுக்கு எடுத்து விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி அடுக்கி வைப்போம் எப்போவுமே. ஸோ இது வந்து இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அந்த கிச்சன் கிளீனர் வச்சு தான் க்ளீன் பண்ணிட்டேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டாய்ஸ் இருக்குது. ஃபுல்லாக சாஃப்ட் டாய்ஸ்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். அவன் சாஃப்ட் டாய்ஸ் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டா. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நான் இதில் எடுத்து அடுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் பிளாக்ஸு, அப்புறம் புக்ஸு, ஸோ அதெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன் செகண்ட் ரேக்கில். தேர்ட் ரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பெரிய பெரிய டாய்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான டாய்ஸ் தான். ஸோ இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சொப்பு சாமான், டாக்டர்து அதெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி க்ளீனிங் ரொட்டீன் வீடியோஸ் உங்களுக்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.